வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 14வது அத்தியாயமான குணத்ரய விபாக யோகம். அத பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏற்கனவே கிருஷ்ணர் முக்குணங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டார். சாத்வீகம், ராட்சசம், தாமசம். இந்த 3 குணங்களுமே ஒவ்வொரு மனிதனையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஏன்னா நாம இந்த உலகத்துல ஒரு மனிதனை அவங்களுடைய நடத்தை வச்சும் குணத்தை வச்சும் தான் அவங்களுக்கு ஆன அடையாளத்தையே நம்ம கொடுக்குறோம். ஒருத்தர் நல்லவர், கெட்டவர், சோம்பேறி, இந்த மாதிரி. அப்ப இந்த 3 குணங்களும் நம்ம ஒவ்வொருத்தரையும் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அந்த குணங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எப்படி அதிலிருந்து மேலோங்கி நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும்னு கிருஷ்ணரே நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா குணங்களால தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையே ஷேப் ஆகுது. ஆனா அத குணங்களை கடந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னும் கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா அத கடக்கிறது ரொம்ப சுலபமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள இருக்கு. சாத்வீக குணம். சாத்வீக குணம்னா என்ன? உங்களுடைய அறிவு, ஞானத்தை வளர்த்துறது. ஆத்மா வேறு, உடல் வேறுங்கிற ஞானம் அத வளர்த்தும். நிறைய நல்ல குணங்கள் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. பகவானோட கல்யாண குணங்கள்னு சொல்லிட்டு. அவருடைய கல்யாண குணங்கள் அவருக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். அந்த குணங்களை நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாவே நமக்குள்ள சாத்விக குணம் மேலோங்கி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ராட்சச குணம் ஆசைப்படுறது. ஒரு விஷயத்த அடைஞ்சதுக்கு அப்புறமும் அதை இன்னும் அடையணும், இன்னும் பேரும் புகழும் அதிகமா சம்பாதிக்கணும், இன்னும் பணம் நிறைய சம்பாதிக்கணும். அதாவது ஒரு ஆசைக்கு எண்டு கார்டே நம்மளால போட முடியாது. அந்த ஆசை நிறைவேறல அப்படின்னா அதீத கோபம், அதீத பொறாமை, இந்த மாதிரி பல குணங்களை நமக்குள்ள வளர்த்தி நிறைய செயல்கள்ல ஈடுபட வைக்கிறது தான் ரஜோகுணம். ஏன்னா எதை தின்னா பித்தந்தெளியுங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி போய் அதுல ஈடுபட்டு, இதால நமக்கு லாபம் கிடைக்குமா, அதால நமக்கு கிடைக்குமா, இல்ல இதால பிரச்சனை தீருமான்னு ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபட வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ரஜோகுணத்தோட தன்மையே. அடுத்து தமோகுணம். தமோகுணம் சோம்பல், தூக்கம். எந்த செயல்லையுமே ஈடுபட ஒரு இன்ட்ரெஸ்டே கொடுக்காது. சோம்பலாவே இருக்கிறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது. இந்த சோம்பலும் தூக்கமும் நம்மள என்ன பண்ணுன்னா, நம்மளோட மைண்டை ஹெல்த்தியா வச்சுக்காதுங்க. மைண்டே ஹெல்த்தியா இருக்காது. அப்புறம் நீங்க சோம்பலும் தூக்கமும் இருக்கிறதுனால உங்களோட உடம்பும் ஹெல்த்தியா இருக்காது. ரெண்டுமே ஹெல்த்தியா இல்லாதப்போ உங்களுடைய அறிவு எப்படி வேலை செய்யும்? அப்போ உங்களால தெளிந்த அறிவோடு ஒரு செயலை ஈடுபடவே முடியாது. இந்த சோம்பலும் தூக்கமும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடவும், தப்பான விஷயத்துல செயல்படவும் தான் தூண்டும். ஏன்னா நீங்க சீக்கிரமா முடிச்சிட்டு நாம தூங்கிடலாமே, சாப்பிடலாமே அப்படிங்கும்போது ஷார்ட்கட்டை தான் நீங்க நோக்கி போவீங்க. அப்ப அந்த ஷார்ட்கட் பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும். இதுதாங்க தமோகுணத்தோட வேலையே. ஆனா இந்த 3 குணமுமே ஒவ்வொரு மனிதன்கிட்டயுமே இருக்கு. என்கிட்டயும் இருக்கு. சில நாள் நான் சோம்பலா இருப்பேன், சில நாள் நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன், சில நாள் எனக்கு அதிகமா கோபம் வரும், என் பொண்ணுகிட்ட அதிகமா கோபப்படுவேன். சில நாள் நல்லா சம்பாதிக்கணும்னு தோணும். சில நாள் எதுவுமே வேண்டாம்ப்பா, கிருஷ்ணா நீ மட்டுமே எனக்கு கதி அப்படின்னு அவரையே நினைச்சுக்கிட்டு சதா சர்வகாலமும் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க தோணும். இல்ல மௌன விரதம் இருக்க தோணும். அப்ப சாத்விக குணம் மேலோங்கி இருக்கு. இந்த 3 குணமுமே நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்குங்க. ஆனா அதை எப்படி, எந்த ரேஷியோ பேசிஸ்ல அதை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைய பயணத்தை திசை திருப்பி ஓட்ட வைக்கும். சோம்பலா இருக்கிறதுனால நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கேடுதான் விளைவிக்கும். அதே மாதிரி கோபம், ஆசை இதுவும் அப்படிதான்.
உறவுகள பிரிக்கும். கோபப்படுறதுனால நம்மள விட்டு பல உறவுகள் பிரிஞ்சு போயிடும். ஆசை, பணம், அது இதுன்னு நம்ம நோக்கி ஓட ஓட நம்மளுடைய இன்பமான வாழ்க்கைய வாழவே முடியாது. ஏன்னா நமக்கு அதுல துன்பம் மட்டும்தான் நிலைச்சு நிக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆசைக்கு எண்ட் இல்ல. அப்படிங்கும்போது அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வராது. அத பின்தொடர்ந்து போக போக நம்மள நேசிக்கிற உறவுகள் பக்கத்திலேயே இருந்தாலும், அவங்களுக்கு தேவையானதை எவ்வளோதான் செஞ்சாலும், அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குற அன்ப நம்மளால வெளிப்படுத்தவே முடியாது. இது ரஜோகுணத்தோட தன்மை. ஆனா இத 2 குணத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறது தான் சாத்வீக குணம். இந்த சாத்வீக குணத்துல எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பக்குவத்த வளர்த்து விட்டுடும். அது மட்டும் இல்லாம பிரிச்சு பார்க்கும். இது நமக்கு தேவையா? தேவையில்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வெளிய போகணும்னு நீங்க முடிவு பண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா? ஃபேமிலி முக்கியமானா, ஃபேமிலி தான் முக்கியம்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். எந்த ஒரு உயிருக்குமே தீங்கே நினைக்காம, எல்லாரும் நல்லா வாழணுங்கிற எண்ணத்த வளர்த்து வைக்கும். அது மட்டும் இல்லாம, ஏதாவது ஒரு வகையில ராமாயணத்துல ஒரு அணில் செஞ்ச மாதிரி, நாமளும் நம்மள சுத்தி இருக்கிற உயிரினங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா வாழ்க்கையை அமைச்சிக்க முயற்சி செய்ய வைக்க இந்த சாத்வீக குணம் நம்மள வழிநடத்தும். அப்ப இந்த 3 குணத்துல எந்த குணத்தை நம்ம வளர்த்தணும்னு நீங்க தாங்க முடிவு பண்ணணும். இது எல்லாமே எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஓகேங்களா? அது கிருஷ்ணர் தெளிவாவே சொல்லிட்டாரு. எப்பேற்பட்டவங்களுக்கு இருக்கு. யாருக்குமே இல்லைன்னு. நம்ம துர்வாச முனிவரை பார்க்கல, அவர்கிட்டயும் கோபம் இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய ரிஷி பத்தினிகள் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த நிறைய ஸ்டாரிஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. முக்கியமான விரத தினத்துல தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா அதெல்லாம் எல்லாருக்குமே அந்த குணங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா எதை நம்ம அதிகமா வளர்த்து, எதை அதிகமா வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு. இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு டவுட். ஹே கிருஷ்ணா, இந்த 3 குணங்களை கடந்தவன் எப்படி இருப்பான்? அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும்? நடத்தை எப்படி இருக்கும்? அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு, இந்த 3 குணங்களையும் கடந்தவன் சமநிலையோட எல்லாத்தையும் பார்ப்பான். குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் பேலன்ஸ்டு மைண்டா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பான். இந்த தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமல் இந்த உலகத்துல வாழ அவனுக்கு தெரியும். எந்த ஒரு பொருளை கண்டும் விரும்புறதும் கிடையாது, வெறுக்கிறதும் கிடையாது. நண்பனாகட்டும், எதிரியாகட்டும், இல்ல இந்த உலகமே தோற்ற ஒரு கெட்டவனா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு சரிசமமாக தான் தெரிவாங்க. அதே மாதிரி அதிகமா கர்மத்துல ஈடுபட மாட்டாங்க. கர்மம்னா கடமையில செய்வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தனக்குரிய கடமைய தவறாம எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய பக்குவம் எல்லா குணங்களையும் கடந்தவங்களுக்கு இருக்கும். சாத்விக குணம் உள்ளவங்களுக்கு இருக்கும். ஆனா தேவையில்லாத கர்மம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ரஜோகுணத்துல சொன்ன மாதிரி தாங்க. பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு பணம் சம்பாதிச்சுட்டேன்னா, அதோட என்னுடைய ஆசை, தேவைகள் பூர்த்தி ஆயிடுமானா கிடையாது. மேலும் மேலும் சம்பாதிக்கணுங்கிற ஆசையை தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ மேலும் அதை சம்பாதிக்க வேண்டிய எல்லா வேலைகள்லயும் நான் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப என்ன ஆகும்? நிறைய சீக்வன்ஸா கர்மங்கள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அதாவது வேலைகள் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் ரஜோகுணம். இது எல்லாமே தேவையில்லை, எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்றவங்க தான் 3 குணங்களை கடந்தவங்க. இதுக்கு உதாரணமா நீங்க பல மகான்களையே எடுத்துக்கலாம். நம்ம கூடயே வாழ்ந்தவங்க. பல சரித்திரங்கள் எல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல நிறைய பக்தர்கள். இவங்க எல்லாருமே இந்த 3 குணங்களை கடந்து வாழ்ந்தவங்க தான். அதோடய போராடினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து
சரி கிருஷ்ணா, இந்த 3 குணங்களை கடந்து வாழ முடியுமான்னு? ஆ, வாழ முடியுமே. எப்படி? பக்தியால. ஏற்கனவே பக்தி யோகத்த பத்தி சொல்லியாச்சு. எல்லாமே எனக்கு கிருஷ்ணா தான். இல்ல நீங்க எந்த தெய்வத்த வணங்குனாலும் சரிங்க. உங்களோட கடமை செய்யணும். கடமை மட்டுமே செய்யணும். தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடக்கூடாது. எந்த பலனையுமே எதிர்பார்க்காம கடமையை செய்யணும். என் எல்லாத்தையுமே அதே கிருஷ்ணனுக்கு, பகவானுக்கு அர்ப்பணிச்சிடணும். அர்ப்பணிச்சிட்டா அதோட பலனா என்ன நடந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் சரி, புகழோ பழியோ எதுனாலும் சரி, எல்லாமே கிருஷ்ணன் கொடுத்தது, கிருஷ்ணனால் மட்டுமே கொடுக்கப்பட்டதுன்னு அவருடைய பிரசாதமா, அவருடைய அனுகிரகமா நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த 3 குணங்களையும் ஈஸியா கடந்துடலாம். அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. எல்லாமே கிருஷ்ணா, எல்லாமே அந்த பரபிரம்மம் சர்வேஸ்வரனுக்கே சமம், சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் அவரை முன்னிலைப்படுத்தி அவருக்காகவே நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு சுறுசுறுப்பு வரும். தமோ குணத்தை ஜெயிச்சிடலாம். அடுத்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாம கோபப்பட மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம். அப்புறம் அதிகமா ஆசையை வளர்த்துக்க மாட்டோம். ஹே கிருஷ்ணா, எனக்கு நிறைய பணத்தை கொடு, எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸை கொடு, அது இதுன்னு நம்ம தேவையில்லாத ஆசைகளை மனசுல வளர்த்துக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? ரஜோகுணத்தையும் ஜெயிச்சிடும். அப்புறம் அறிவை வளர்த்தக்கூடிய சாத்வீக குணம், இந்த ஆத்மா வேறு உடல் வேறுங்கிற அந்த தேடலை கூட கிருஷ்ணாவை முழுமையா அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேடலை கூட நம்ம நிறுத்திடுவோம். ஏன்னா எல்லாமே கிருஷ்ணா தான், எல்லாமே பகவான் தான். அவரு எல்லாமாவே இந்த உலகத்துல வியாபித்திருக்கிறாருங்க போது எனக்கு அந்த தேடல், ஆத்மாவினுடைய தேடல் கூட தேவையில்லை. அப்போ சாத்விக குணத்தையும் நான் ஜெயிச்சிடுவேன். இதுதாங்க இந்த 3 குணங்களையும் ஜெயிக்கிறதுக்கான சூக்ஷ்மமா பக்தி யோகத்தை கிருஷ்ணர் சொல்றார். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த உலகத்துல யாருமே நல்லவங்களும் கிடையாது, யாருமே கெட்டவங்களும் கிடையாது. பஞ்சபாண்டவர்களுக்கு கெட்டவனா தெரிஞ்ச துரியோதனன் கர்ணனுக்கு நல்லவனாதான் தெரிஞ்சாரு. இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். ஒரே தாய் வயிற்றில் பிறந்த ராவணன், கும்பகர்ணன், விபீக்ஷணன். விபீக்ஷணனுடைய குணங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்ரீராமனுக்காக உதவி செஞ்சு தன்னுடைய அண்ணனை எதிர்த்து நின்னாரு. இந்த மாதிரி பல சரித்திர கதைகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. அதே மாதிரி பிரகலாது எவ்வளோ சத்வீக குணத்தோட அந்த சின்ன குழந்தை, ஆனா தன் தந்தையவே எதிர்த்து நின்னாரு. கிருஷ்ணர் தான் எல்லாமேன்னு அவருக்கு புரிய வச்சு அவரையும் இந்த பக்தியில ஈடுபடுத்த முயற்சி பண்ணாரு. அவர் வெறுக்கவளும் கிடையாது, தன் தந்தையே ஆனாலும் அவர் வெறுக்கவே கிடையாது. அதுதாங்க அந்த 3 குணங்களை கடந்த ஒரு நிலைக்கான உதாரணமா எனக்கு தெரிஞ்ச பிரகலாதன் தான். எல்லாரிடத்துலயும் தூய்மையான அன்பு, சரிசமமான அன்பு, சரிசமமான பார்வை, யாரையும் ஜட்ஜ் பண்ணாம இருக்கணும். எவங்க நல்லவங்க எவங்க கெட்டவங்கன்னு ஒரு முத்திரை கொடுத்தாம அடையாளப்படுத்தாம இருந்தாவே நம்மளோட வாழ்க்கை நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே இருக்கும். தேங்க்யூ.